தென்பொதிகை வழங்குகின்ற தெய்வத்தமிழ். இந்த தெய்வத்தமிழ் என்ன விசேஷம் அப்படின்னா, தெய்வத்தமிழ்ங்கிறது தெய்வத்தை பத்தி ஒரு பாட்டோ இல்லை பதிவோ அதெல்லாம் இல்லை. அடியாளர்களுடைய தமிழுக்கு மயங்கி தெய்வமே சில திருவிளையாடல்கள் நடத்திருக்கு. அதை பற்றிய தொகுப்பு தான் இப்ப நம்ம பேச போற இந்த தெய்வத்தமிழ். முதலாவதா நம்ம பார்க்க போறது ராமானுஜரும் ஸ்ரீரங்கநாதரும். பார்ப்போமா? ஸ்ரீரங்கத்துல பவித்ரோற்சவம் நடந்தது. பவித்ரோற்சவத்துல என்ன விசேஷம்னா, பெருமாள் மேல நூலாடை போட்ட ஒரு ஆடை மாதிரி இருக்கும். ராமானுஜர் அதை பார்க்கறதுக்கு வர்றார். பார்த்து ரசிச்சுட்டார், தரிசனம் பண்ணிட்டார். பெருமாளுக்கு உடம்பு கிடம்பு தெரியலையோ, இப்படி படுத்திருக்காரு, கொஞ்சம் வாட்டமா இருக்க மாதிரி தெரிகிறது, யாரை கேட்கறது, பெருமாளையே கேட்டுவோமே அப்படின்னு ராமானுஜர் என்ன பண்ணார், பெருமாளே உங்களுக்கு ஏதாவது ஜுரம் இருக்கா, ஏன் இப்படி வாட்டத்தோட படுத்திருக்கேள் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பெருமாள் சிரிச்சுட்டே சொல்ற, ஆமாம் ராமானுஜரே, எனக்கு ஜுரம் தான். இது என்ன விசேஷம் அப்படின்னா, இவ எனக்கு டெய்லி தயிர் சாதம் நெல்லிக்காய் கொடுக்குறான். இது நைவேத்தியம் பண்ணி டெய்லி நான் சாப்பிட்றதுனால எனக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஆஹா, உலகத்துக்கே படிகளக்க பெருமாளுக்கே ஜுரம் வந்ததுன்னா நான் எந்த வைத்தியரை கூப்பிட்டு வந்து பார்க்கறது? நான் வேணா உங்களுக்கு ஒரு ஒத்தோட மேலே கொடுக்கட்டுமா? அதெல்லாம் வேணாம். இப்போ நான் என்னதான் பண்றது? நீ என்ன பண்ற, என்னுடைய அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி தன்வந்தி விக்கிரகத்தை வச்சிரு. தன்வந்தி விக்கிரகத்துக்கு முன்னாடி எனக்கு என்னெல்லாம் நைவேத்தியம் பண்ண போறாங்களோ அதை அவருக்கு முன்னாடி படிச்சது. அவர் அதை பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு கொடுப்பார். அதுக்கப்புறம் எனக்கு எந்த வியாதியும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, சரியா அப்படின்னு கேட்டார். ராமானுஜருக்கு ஒரு சின்ன சிரிப்பு. ரங்கநாதரும் பெருமாள் தான், தன்வந்திரியும் பெருமாள் தான், நோய்வாய்ப்பட்டவரும் பெருமாள் தான், நோயை தீர்க்கிறவரும் பெருமாள் தான். என்ன அழகான தத்துவம் இது, பெரிய தத்துவம் தானே இது அப்படின்னு சிரிச்சாராம். அதை கேட்டு பெருமாள் ரொம்ப சிரிச்சிட்டார். ராமானுஜரும் ரங்கநாதரும் பேசினதை கேட்டோம். இது மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதை ஒவ்வொன்றா இந்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணா.